நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன். சுயேட்சை சின்னம், பலாப்பழ சின்னம். 12 நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை 6 பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சதி, எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வியடை செய்ய வேண்டும், தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை, மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும், எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது, இந்த வரை இருக்கிறது என்பதனையும்